இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு நாளை முதல் 50% வரி என்று தற்போது நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது அமெரிக்கா. இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 80 பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதியை இந்தியா செய்கிறது. அந்த வகையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா இறக்குமதி வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்த நிலையில் அதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்தது. தன்னுடைய நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நாளை முதல் 50% வரி அமலுக்கு வருவதாக நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, தற்போது ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய அந்த 50% வரி நாளை காலை கரெக்டாக சரியாக 12 மணி அளவிலிருந்து அமலுக்கு வரும் என்று தற்போது அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு இந்தியாவுக்கு ஒரு நோட்டீஸையும் வழங்கி இருக்கிறது. அதாவது புதுசாக விதிக்கப்பட்ட அந்த வரியானது அமலுக்கு வரப்போகிறது என்பதை கூறும் வகையில் தற்போது அந்த நோட்டீஸையும் வழங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்கி வருவது என்பது ரஷ்யா மூலியமாக அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரும் அச்சுறுத்தல். அதை கருத்தில் கொண்டே தற்போது இந்த கூடுதல் வரியானது விதிக்கப்படுவதாக தற்போது அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே ட்ரம்ப் இது தொடர்பாக பேசும்போது அமெரிக்கா, அதாவது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இந்த எண்ணெயை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த வரியை அமெரிக்கா பிறப்பித்ததாகவும் தெரிவித்திருந்தார். தற்போது ஏற்கனவே இது தொடர்பாக பல சுற்றுகள் பேச்சுவார்த்தையும் நடந்தது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே பல சுற்று பேச்சுவார்த்தையும் நடந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தற்போது அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்தபடி இந்த வரி உயர்வு என்பது நாளை அதிகாலையிலிருந்தே அமலுக்கு வர இருக்கிறது. மிக முக்கியமாக இன்று இந்தியாவில் இந்த அதாவது தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு ஒரு கூட்டமும் இருக்கிறது. இந்த வரி புதுசாக அமலுக்கு வரும் பட்சத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது தொடர்பாக விவாதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டது. எந்த காரணத்தை கொண்டும் ரஷ்யாவிடம் இருந்து அந்த பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதில் எந்த மாற்றமும் இருக்காது. தேவைப்பட்டால் கூடுதலாக இறக்குமதி செய்வோம். இந்திய நாட்டு மக்களின் நலனே எங்களுக்கு பிரதானமானது என்று இந்தியா தனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.